படம் தேட்டருக்கு வருமா வராதா அப்படின்னு சும்மா எதுவுமே பிளான் பண்ணல. நாங்கள் சும்மா இந்த கதை இந்த படமாக மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் படம் பார்த்த முதல் எடிட் பார்க்கும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க, இதை தேட்டருக்கு கொண்டு வாங்க, மக்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி முதல் எடிட் பார்த்த என்னோட டைரக்டர் ராம் சார் எல்லாருமே சொன்னாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் எல்லாமே. ஹாட் ஸ்டாரில் சொன்னாங்க, எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணோம், தேட்டருக்கு பிளான் பண்ணோம். நினச்ச மாதிரியே எல்லோரும் சொன்ன மாதிரியே ஒரு உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதை எவ்வளோ தனக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அது சின்ன கதை, பெரிய கதை, பெரிய ஹீரோ யாரெல்லாம் பார்க்காம அது கதையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் கொண்டாட தயாராகுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கல. எனக்கு இந்த இடத்த சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு 10 days கழித்து எனக்கு பாலா சார் கால் பண்ணார். ஆஃபீஸ் வர முடியுமான்னு கூப்பிட்டாரு. நான் எதுவும் எங்கேயும் சொன்னதில்லை, பதிவு பண்ணதில்லை. அப்போ நான் பார்க்க போயிருந்து சும்மா பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு ட்ராயர் ஓப்பன் பண்ணி ஒரு 5 பவுன் ஒரு செயின் போட்டார். ஏன் அன்றைக்கி அந்த ரூமில் யாருமே இல்லை, நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அப்போ நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை இது ஆனால் யார்ட்டும் சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பெருசாக எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார். அதே மாதிரி தான் வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் ஒரு நாளாக கேட்டுட்டு இருந்தேன், சார் வாழை பார்க்கணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு. அதான் அது இயல்பாக நடந்தது தான், எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்னும் 2 பேருமே நான் பேசிக்கல. நிச்சயம்னா அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா நான் பரியேறும் மேலே அப்போவே என்கிட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ வார்த்தைகள் இருக்குன்னு புரிஞ்சிச்சு. நான் எனக்கு எப்போவுமே பேசுவார், எல்லா படங்களும் பேசியிருக்காரு. பரியேறும் பெருமாள் பேசியிருக்காரு, கர்ணன் பேசியிருக்காரு. எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவார். நம்ம எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோன்னா அப்போ பேசிடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.